ஓகே, நாங்கள் 3 பேருமே லீனாக இருக்கோம். ஜெனட்டிக்லி நான் எக்டோமாஸ், பாடியில் ஃபேட் அக்யூமுலேஷன் இருக்காது. இவன் வந்து மீசோமாஸ், கிளாசிக் பாடி பில்டர் மாதிரியே ரொம்ப பர்ஃபெக்ட். ஓப்பன் பாடி பில்டிங் கேட்டகரி பார்த்துருக்கீங்க. பாடி பில்டருக்கான ஒரு ஹியூமன் பீயிங் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அவனோட பாடி வெயிட்டுக்கு 0.8லேருந்து 1.2 கிராம் ப்ரோட்டீன் கண்டிப்பாக சாப்பிடணும். இதே அவங்க எக்ஸசைஸ் பண்ணாங்க, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா எடுத்தோடனே அவங்க ப்ரோட்டீனே சாப்பிடாதவங்க கூட்டு போய் நீங்கள் 2 கிராம் ப்ரோட்டீன் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 1 கிராம்ல ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கே வந்து ஹங்கர் இன்க்ரீஸ் ஆகும். நல்ல மசில் மாஸ் டெவலப் ஆயிருக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக ப்ரோட்டீன் ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் எடுக்கிறீங்க அப்படின்னா கிட்னியோட ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். என்னால் மென்ஸ் பிசிக்ல வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணுவேன். இப்போ இன்டர்நேஷனல்ஸ்க்கு வந்து நான் ரொம்பலாம் எஃபர்ட் எடுப்பேன். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கோல்டு பண்ணுறேன். ஆனால் போகிற பாதை ஒரு லாங்கான பாதை தெரிஞ்சதுக்கப்புறம் ஷார்ட் கட் நிறைய பற்றி வருவாங்க. வெயிட் லாஸ்க்கு இன்னும் ஈஸியாக நான் என்ன பண்ணலாம், மசில் கெயின் ஆகிறதுக்கு இன்னும் ஈஸியாக என்ன பண்ணலாம், அந்த மாதிரி விஷயம் நிறைய பேர் போய் மாட்டிக்கிறாங்க. ரெகுலர் லைஃப் ஸ்டைலில் இருக்கீங்க, காலைல ஒரு 5 இட்லி சாப்பிட்றீங்க, ஓகேவா? மதியம் வந்து ஒரு 250 கிராம் 300 கிராம் ரைஸ் சாப்பிட்றீங்க, ஓகேவா? நைட் வந்து ஒரு 5 சப்பாத்தி சாப்பிட்றீங்க. இது உங்கள் நார்மல் ஃபுட்டு. இப்போ இதே நீங்கள் எப்படி டயட்டாக கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப போட்டு பல்ல கடிச்சு நான் வந்து எனக்கு 6 மாதம் கல்யாணம் இருக்குது, நான் வெயிட் லாஸ் பண்ணோம், அது கூட ஹெல்த் ரிவர்ஸ் பண்ணோம். 10-15 வருஷமா வந்து வெயிட் கெயின் ஆகிறத பார்த்துட்டு ஹெல்த் மோசமாக பார்த்துட்டு அது 6 மாதம் ரிவர்ஸ் பண்ணாமல் இருக்கு. ஒரு 15-20 டேஸ்ல அவங்களுக்கு வந்து பண்ற ஒர்க் அவுட்ல கார்டியக் ஆக்டிவிட்டியில எப்படி இருந்தாலும் 1 கிலோ 2 கிலோ இனிஷியலா கொஞ்சம் கம்மியாகும். அதில் அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. அடுத்த 15-20 டேஸ் கழிச்சு மசில் கெயின் அப்படின்ற போது கம்மியா இருக்கிற விஷயத்த நம்ம பெருசு பண்ணோம் அப்படின்ற போது எவ்வளோ டைம் எடுக்கும், எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறது, அதுக்கான டைமு, அதுக்கான எஃபர்ட், அதுக்கான கன்சிஸ்டன்சி நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்க ஜெனட்டிக்ஸ் அலோவ் பண்ற வரைக்குமே உங்களுக்கு மசில் பில்டிங் ஆகும். ஆஸ் அ பிகினராக வந்து வெயிட் கெயினில் பண்ணக்கூடிய மிஸ்டேக் புரிஞ்சுக்கிறது, போயிட்டு ஃபேட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஹை கேலரி சாப்பிட்டா நல்ல வெயிட் கெயின் ஆகிடும் அப்படின்னு சொல்லி மசிலாக டெவலப் பண்ணி வெயிட் கெயின் பண்ணுறது தான் வந்து ஒரு நல்ல வெயிட் கெயின். மாலை முரசு வைப்ஸ் பிரசன்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு எபிசோடில் இருக்கும். ஸோ ஃபிட்னஸ் என்தூசியாஸ்டிக் எல்லாருமே நம்ம சேனலுக்கு வந்து நிறைய வரவேற்பு கொடுத்துருக்கீங்க, அது ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாக்காக தான் இந்த ஒரு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லலாம், ஒரு டிஸ்கஷன் சொல்லலாம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஃபிட்னஸை பற்றின ஒரு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த இன்டர்வியூவோட முடிவில் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கெஸ்ட் இருக்காங்க. 3 பேருமே வந்து இன்டர்நேஷ்னலில் மெடல் பண்ண கெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். எஸ், ஃபஸ்ட்டு வந்து சரவணகுமார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மசில் மென்டாஸோடைய ஃபவுண்டர் அண்ட் பாடி பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலில் கோல்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து விஷால். ஸோ விஷால் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியா அண்ட் இன்டர்நேஷ்னலில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அடுத்து வந்து செந்தில்குமார் சார். ஸோ இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஃபர்ஸ்ட் மென்ஸ் ஃபிசிக்காக இன்டர்நேஷ்னலில் கோல்ட் பண்ணியிருக்காரு. ஸோ 3 பேருமே வந்து ஹெவிலி எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஸோ இவங்ககிட்டேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நிகழ்ச்சி போகலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் உங்ககிட்ட ஒருத்தராக கேட்க விரும்புகிறேன்னா, ஸோ ஒர்க் அவுட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபீல் இருக்கும் இல்லையா, அதை ஒருத்தராக கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், எப்போல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபீல் இருக்கும்ல? இல்லை, ஆக்சுவலி எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து லைஃப் ஸ்டைலில் ஒரு பார்ட். லைக் எப்பப்போலாம் வந்து நான் ரொம்ப சோகமாக இருக்கணும் அப்பப்போலாம் எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா, எஸ்பெஷலி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து 4 விதமான ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்குது, ஓகேவா? இது எண்டோஃபின், செரட்டோனின், அப்புறம் வந்து ஆக்சிடோசின், அப்புறம் வந்து டோப்பமைன், ஓகேவா? எஸ்பெஷலி இந்த எண்டோர்ஃபின் ஹார்மோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஸோ லிட்டரலி வந்து நம்ம மசிலுக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுனால சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் என்ன பண்ணணும், நம்ம அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணணும், நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து வெளியே வரதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் வந்து எப்போவுமே ஒர்க் அவுட் பண்ணும்போது தூக்க முடியாத வெயிட்டை ஃபஸ்ட் டைம் நான் என்னோட பிஆராக பண்ணுறேன் அப்படின்னா அதில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு எதுவுமே கிடைக்காது. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். சூப்பர். நீங்கள் ஒரு சேலஞ்ச் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு கொடுக்குதுல. லைக் இப்போ ஒர்க் அவுட், இப்போ ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்குறோம் மட்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரன்னிங் போகிறீங்க, இல்லை வந்து ஜம்பிங் போகிறீங்க, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ண உங்களுக்கே அது ஒரு ஆர்வம் வரும். நம்ம நல்லா பண்ணுறோம், இன்னும் பண்ணலாம். உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் பண்ண விஷயங்களுக்கான கிராட்டிடியூட் இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், ஆனால் என்னால் எவ்வளோ தூரம் போக முடியும், இன்னும் அதிகமாக என்னால் எவ்வளோ பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் ஜென்ரலாக வந்து பாடி பில்டிங்காக ட்ரெயின் பண்ணுறேன், இல்லை வந்து பவர் லிஃப்டிங் பண்ணுறேன், ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுறேன், கேலிஸ்தெனிக்ஸ், மார்ஷியல் ஆர்ட்ஸ் எது பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் எனக்கு ஒரு சேலஞ்சாக தெரியுது. ஃபர்ஸ்ட் டைம் அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறப்போ நம்மளால பண்ண முடியாதுங்கிறப்போ ஒரு வருத்தம் இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறப்போ அந்த ஆக்டிவிட்டியில் நம்ம இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி 100 வாட்டி தோத்து அந்த ஒரு வாட்டி ஜெயிக்கிறது ஒரு ஃபீலிங் கிடைக்கும் நம்மளுக்கு, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அது ஜிம்ல மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம லைஃப்ல மற்ற ஏரியாலும் அப்ளை பண்றப்போ நம்மளுக்கு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா தெரியாது நம்மளுக்கு. இட்ஸ் ஆல் அ பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு
ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். ஓகே, அது நமக்குள்ளே ஒரு ஃபீல் குட் ஒரு கொடுத்துட்டே இருக்கும், திருப்பி இன்னும் கொஞ்சம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது ஈஸியாகவும் கிடைக்கிறது இல்லை இல்லையா? ஸோ அதுதான் ஐ திங்க் அதோடைய பெஸ்ட் பார்ட் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக வந்து ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட அந்த ஃபீல் வந்து ஒவ்வொருத்தருக்கும் டிஃபர் ஆகும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தர் சொன்ன மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஜிம் வந்து ஒரு பார்ட்டி செலிப்ரேஷன் பண்ற மாதிரி தான். ஈச் அண்ட் எவ்ரிடே ஃப்ரெண்ட்ஸோட எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கும். ஸோ அவங்களோட சேர்ந்து எவ்ரிடே பார்ட்டி பண்ற மாதிரி தான் அந்த வெயிட் ட்ரைனிங் வந்து எங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு இதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. ஒரு கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். உங்களை பார்த்து மற்றவங்களும் வந்து நீங்க சொன்னா கரெக்டா இருக்குன்ற மாதிரியான கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கும் வர ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு அப்பியரன்ஸ், அந்த தமிழ்ல கூட ஒரு இது சொல்லுவாங்கல்ல, ஆள் பாதி ஆடை ஆடை பாதி அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி உங்களுக்கு அப்பியரன்ஸ் பார்த்தோன்னே உங்க மேல இருக்கிற கான்ஃபிடன்ஸ் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கும் வந்துடும். ஸோ இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். உங்க அப்பியரன்ஸும் நல்லா இருக்கும், அட் சேம் டைம் ஹெல்த்தும் நல்லா இருக்கும், மென்டல் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். சரவணா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நீங்க ஒர்க் அவுட் முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. அன்வான்ட் தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு, அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. இது நான் வெறும் வெயிட் ட்ரைனிங்னு சொல்லல, எனி கைண்ட் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்க பண்ணீங்கன்னா அதை நல்லாவே ஃபீல் பண்ணலாம். அண்ட் பாடி டைப் அப்படின்னு சொல்லும்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாடி டைப்ஸ் வந்து சொல்றாங்க. ஒரு பாடி டைப்பும் டிஃப்ரெண்டா சார்? இல்லை அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இல்லை இவ்வளோ பாடி டைப்ஸ் தான் இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம்? இந்த 3 பேருமே உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான். ஆமா. ஸோ இது நான் ஆன்சர் பண்றேன். பிகாஸ் இவங்க 2 பேரும் நான் இனிஷியலா வந்து ட்ரெயின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நாங்க 3 பேருமே ஒரே மாதிரி தான் வெயிட்ல இருக்கும். கேட்டீங்களா, லீனா தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா எனக்கு இவங்களுக்குமே வந்து ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஏன் இல்லை 3-4 இயர்ஸ் இருக்குமா ஒரு டிஃபரன்ஸ்? என்ன எனக்கு இவருக்கு என்னோட ஒரு 2 வயசு அதிகம். ஆனா நாங்க ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சது எனக்கு 17 வயசு இருக்கும், அவருக்கு இப்போ 18 வயசுல நான் இருக்கும்போது இவங்களுக்கு எனக்குமே எதுவும் தெரியாது. ஸோ ஆனா மாஸ்டர் ஆயிட்டேன் அதுக்குள்ள. இவங்களை வந்து பிரதர் ரிலேஷன்ஷிப் தான். ஸோ அதனால என்ன ஆயிடுச்சோம்னா எல்லாருமே லீனா இருப்பாங்க. ஓகே, நாங்க 3 பேருமே லீனா இருப்போம். ஒரு கட்டத்துக்கு மேல சரவணனுடைய பிசிக், இவனுடைய பிசிக், என்னோட பிசிக் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன அந்த 3 பிசிக்மே நாங்க ஆக்சுவலா வந்து அச்சீவ் பண்ணிருக்கோம். என்னன்னா ஜெனட்டிக்லி நான் எக்டோமாஸ், தட் மீன்ஸ் என்னுடைய மெட்டபாலிசம் நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் என் பாடியில ஃபேட் அக்யூமுலேஷன் இருக்காது. ஓகேவா? இவன் வந்து மீசோமாஃப், ரொம்ப பெர்ஃபெக்டா கிளாசிக் பாடி பில்டர் மாதிரியே ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். பாடி பில்டிங், ஓப்பன் பாடி பில்டிங் கேட்டகரி பாத்திருக்கீங்கல்ல, லிட்டரலா பாடி பில்டருக்கான ஒரு ஜெனட்டிக்ஸ். அவன் என்ன பண்ணாலும் அவனால ஒரு மென்ஸ் பிசிக் மாதிரி ஏஸ்தட்டிக்கா கொண்டு வரது கஷ்டம். அவன் நார்மலா ஒரு 5 kg 10 kg டம்பிள்ஸ் தூக்கினா கூட அவன் பைசப்ஸ் வந்து நல்லா பயங்கர இதுவாகும். ஆனா நான் என்னதான் ஹார்ட் ஹெவியா ட்ரெயின் பண்ணாலும் கூட என்னால ஒரு 65-70 kg வெயிட்டை வந்து தாண்ட முடியாது, பாடி வெயிட் வந்து தாண்ட முடியாது. சோ இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா இப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒரு 3 இருக்கு. ஆனா எல்லாருக்கும் இது 3 ஒரே மாதிரி வந்து லைஃப் லாங் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அதுக்கு நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேவா? சம் ஸ்டடிஸ் இல்ல அப்படிலாம் இல்ல உங்க பாடிக்கு அதெல்லாம் தெரியாது, அப்படி கிடையாது. சில பேர் ஜெனட்டிக்கலா சாகிற வரைக்கும் லீனாவே இருப்பாங்க. பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து லீனா இருப்பாங்க, சாகிற வரைக்கும் லீனாவே இருப்பாங்க. சில பேர் சின்ன வயசுல இருந்து குண்டா இருப்பாங்க, ஆனா எந்த டிசீஸும் இருக்காது சாகிற வரைக்கும். ஆனா ஒரு பாடி ஃபேட் மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஆனா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு சின்ன வயசுல லீனா இருப்பாங்க, நடுவுல கொஞ்சம் லைட்டா ஃபேட் பிடிக்கும், அப்புறமேல ரொம்ப குண்டாயிடுவாங்க. கேட்டீங்கன்னா எல்லாரும் காமனா ஒரு டைலாக் சொல்லுவாங்க, நான் சின்ன வயசுல எல்லாம் குண்டாவணும் அவ்வளவு சாப்பிடுவேன், ஆனா உள்ளியா தான் இருப்பேன், இப்பதான் எப்படி குண்டானே தெரியல, எப்படி குறைக்கிறதுனே தெரியல. குறைக்கிறதுனே இந்த டைலாக் எல்லாரும் சொல்லுவாங்க. சோ நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க பாடி டைப் என்னன்றது உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்துக்கு மேல. இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு பிசிக்ல இருந்துட்டு இன்னொரு பிசிக் மாறுறோம், அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது அப்படின்ற ஒரு பட்சத்துல அந்த பாடி வந்து இப்போ நம்ம வந்து ஒரு லீனா இருக்கும், இல்லை குண்டாயிட்டு ஒல்லி ஆகிறோம், இல்லை ஒல்லி ஆயிட்டு குண்டாகிறோம் அப்படின்னும் போது அந்த பாடிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மெட்டபாலிசமோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு பசி எடுக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி மாறும் பிரதர்? அது வந்து பிரச்சனை இல்லையா? ஹங்கர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நார்மலாகவே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மெட்டபாலிசம் நல்லாவே ஸ்பைக் ஆகும். அது உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்லா உங்களுக்கு பசி எடுக்கும். பட் நீங்கள் பசி எடுத்தாலும் உங்களை அங்கே இன்க்ரீஸ் ஆகுதாங்க அப்படின்னாலும் நீங்கள் சாப்பிடக்கூடிய நியூட்ரிஷன் வந்து அதில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா இப்போ இந்தியன்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன்ஸ்க்கு வந்து ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்குது. இப்போ நம்ம வீட்டிலே எடுத்துக்கோங்களேன், நார்மலாக வந்து வீக்லி வந்து 2 நாள் நான்வெஜ் செய்வாங்க. புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வாரத்துக்கு 2 நாள் தான் நான்வெஜ் செய்வாங்க. ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அவனோட பாடி வெயிட்டுக்கு 0.8 1.2 கிராம்ஸ் ப்ரோட்டீன் கண்டிப்பாக சாப்பிடணும். நம்ம யாருன்னா சாப்பிட்றோமா? டெய்லி சாப்பிடும். அப்படி சாப்பிட்டோம்னா லைக் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஈஸியாக புரியுற மாதிரி வச்சுக்கலாமே, எத்தனை முட்டையை சாப்பிட்ற மாதிரி இருக்கும்? அது ஒருத்தவங்க வெயிட் டிஃபர் பண்ணுது. இப்போ வெயிட் 70 kg இருக்கு அப்படின்னா 70 kg ஏற்ற ப்ரோட்டீன் நான் ஒரு நாளைக்கு எடுத்தா அட்லீஸ்ட் ஹெல்த்துக்காக நான் வந்து அவ்வளவு கிராம்ஸ் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். நல்லா ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க பேசுறது வெயிட் ட்ரைனிங்காக உங்களை இந்த ப்ரோட்டீன் சாப்பிட்டு ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக. இது தேவை. நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா ஹெட்ல இருந்து டோ வரைக்கும் கம்ப்ளீட்டாக மேடப் ஆஃப் ஆனது ப்ரோட்டீன் தான். நம்ம பார்க்குற பார்வையே வந்து எடாப்ஷன் அப்படிங்கிற ப்ரோட்டீன் தான் பார்க்கவே செய்கிறோம். ஓகேவா? ஸோ ப்ரோட்டீன் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு முக்கியமான ரோல் நம்மளோட லைஃப்பில் வந்து ப்ளே பண்ணும். உங்களோட பாடியோட ரெக்கவரிக்கு காரணம் நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம், ப்ரோட்டீன் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லி சயின்ஸ் புக்கில். ஓகேவா? ஸோ ப்ரோட்டீன் இல்லை அப்படின்னா உங்கள் அன்றாட வாழ்க்கையில் பண்ணக்கூடிய விஷயங்களே நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. லைக்
நீங்கள் வந்து ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்குது, உங்களால் நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட முடியல, உங்கள் பாடிக்கு தேவையான ப்ரோட்டீன் சாப்பிட முடியல அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜ் என்ன ஆகும், உங்களுக்கு வந்து பாடி வந்து அதுக்கேற்ற ப்ரோட்டீனாக எடுத்துக்கிறதுக்கு என்ன பண்ணும், உங்கள் போன்லேருந்து ப்ரோட்டீன் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நான் நேச்சுரலாக உங்கள் போன் டென்சிட்டி கம்மியாகும். உமனுக்கு கூட அது பிரச்சனையாகுது எஸ்பெஷலி விமென்ஸ் இல்லை, மென்ஸ், வயசானவங்க ஜெனரலா எல்லாத்துக்கும் பிரச்சனை. ஸோ ஒரு குறிப்பிட்ட வயசு தாண்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் போன் டென்சிட்டி கம்மியாயிடுச்சு அப்படின்னா வேகமாக போய் இப்போ செவுத்துல அடிச்சுக்கினா டக்குன்னு உங்கள் எலும்பு உடஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோபோரோசிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, ஆஸ்ட்ரோசிஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, டிஸார்டர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு மேக்ரோநியூட்ரியன்ட்ல முக்கியமான மேக்ரோநியூட்ரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன். எசென்ஷியலாக ஒருத்தங்க ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா, ஹெல்த்தி முக்கியமாக மசில் பில்ட் பண்ணுறதில்ல, ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னாலே 0.8 1.2 கிராம்ஸ் மினிமம் 1 கிராம் ப்ரோட்டீன் கண்டிப்பாக ரெகுலராக சாப்பிடணும். இதே ஒருத்தங்க எக்ஸசைஸ் பண்ணாங்க, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா எடுத்தோடனே அவங்க ப்ரோட்டீனே சாப்பிடாதவங்க கூட்டு போய் நீங்கள் 2 கிராம் ப்ரோட்டீன் சாப்பிடுறதுன்னு அவசியம் கிடையாது. அவங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 1 கிராம்ல ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கே வந்து ஹங்கர் இன்க்ரீஸ் ஆகும், நல்ல மசில் மாஸ் டெவலப் ஆயிருக்கு. ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ரிகவரிக்கு வந்து மெயினான மேக்ரோனியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிகவரி அப்படிங்கிறது மசில் ரிகவரி மட்டும் கிடையாது. நம்ம உடம்புல இருக்கிற ஒரு செல்லும் பிரேக் டவுன் திருப்பி ரீபில்ட் பண்றது நம்ம என்ன தேவைப்படும், ப்ரோட்டீன் தான் தேவைப்படும். ஸோ ஜென்ரல் லைஃப் ஸ்டைல ஜென்ரல் ஃபிட்னஸ் ஒருத்தவங்க ஃபாலோ பண்றாங்க, ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்றப்போ அவங்க ப்ரோட்டீன் கன்சம்ஷன் மினிமம் 1 கிராம் தேவைப்படுது. இதே ஒரு அத்லீட்டா இருக்காங்க, மூவ் பண்றாங்க, நல்லா வந்து வெயிட் ட்ரைனிங் பண்றாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்க 1.5 2 கிராம்ஸ் எடுத்தானோ. இன்னும் ஒரு சில அத்லீட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அவங்க 2 கிராம் ப்ரோட்டீன் பத்தாதவே 2 கிராம்ஸ் மேலேயே போய் எடுப்பாங்க. இது நீங்க போய் சயின்டிஃபிக்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆனா வந்து அட்லீஸ்ட் ரியாலிட்டியில பண்ற விஷயம் இதுதான். ஸோ இப்போ நம்ம ப்ரோட்டீன்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறோம், அதே மாதிரி நமக்கு தேவைப்படுது அப்படின்ற ஒரு பட்சத்தில் அதுக்கடுத்து ஃபிட்னஸ் மூலமாக இன்னும் அதிகமாக தேவைப்படும், நீங்க சொன்ன மாதிரி இல்லையா? ஃபிட்னஸ்ங்கிறப்ப அதிகமா தேவைப்படும், ஸ்போர்ட்ஸ்னு வரப்ப அதை விட அதிகமாகும், சில பேருக்கு தேவைப்படலாம். சில பேருக்கு தேவைப்படலாம். இப்போ அந்த ப்ரோட்டீனை வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கு வேற என்னெல்லாம் தேவை? ப்ரோட்டீன் டைஜஸ்ட் பண்ண பாத்தீங்கன்னா மெயினா அமிலேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் நம்ம சலைவா மூலமா செக்ரேட் ஆகும். ஓகேங்களா, நம்ம ப்ராப்பரா ஒரு சாப்பாடு நல்லா மென்னு சாப்பிட்றோம், ஸ்லோவா சாப்பிட்றோம்னா என்சைம் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லிவர் நம்ம ஏஎல்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, சீரம் ஆல்புமின் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோட்டீன் அப்சார்ப்ஷன் இருக்கு, ப்ரோட்டீன் உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகுதா இல்லையா அதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுறது உங்க லிவரும் கிட்னிஸும் மட்டும் தான். சப்போஸ் நீங்க வந்து அளவுக்கு அதிகமாக ப்ரோட்டீன் ரொம்ப வருஷம் எடுக்கிறீங்க அப்படின்னா கிட்னியோட ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், உடனே ஆகாது. இப்போ இனிஷியலா ஒருத்தன் வந்து ப்ரோட்டீனே சாப்பிடல, திடீர்னு 2 கிராம் ப்ரோட்டீன் சாப்பிட்றான் அப்படின்னா இது 1 வருஷத்துலயோ இல்ல வந்து 1.5 வருஷத்துல ஆறு விஷயம் கிடையாது. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஆர்கன்ஸ் அதிகமா ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ணி பியூஎன் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளட் யூரியா நைட்ரோஜன், இது ஒரு லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கிட்னி ஃபில்ட்ரேஷன் கஷ்டமாகும். ஸோ இதனால தான் அதிகமா ப்ரோட்டீன் எடுக்கிறவங்களுக்கு டேமேஜ் வந்து சொல்றாங்க. ஆனா ப்ராக்டிக்கலா உங்க ப்ரோட்டீன் அப்சார்ப்ஷன் கரெக்டா இருக்கு, உங்க பாடிக்கு தேவையான ப்ரோட்டீன் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது, மசில் ரீபில்ட் ஆகிறதுக்கு அது போய் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ராவா போகும்போது அதுக்கான அப்சார்ப்ஷன் இல்லாத போது அது தங்குது. ஏன்னா ஒரு பிகினர் வந்து அவங்க அவ்வளவு எடுக்கிறாங்க, ஸோ நானும் அதே தான் எடுப்பேன். அவங்க நல்லா பாடி பில்டா இருக்கு, ஸோ அதனால நானும் எடுத்த உடனே 10 கிராம் போவேன் அப்படின்ற மாதிரி போவோம் இல்லையா. ஸோ சடன் ஸ்ட்ரெஸ் அப்படிலாம் கொடுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போகும். இது ப்ரோட்டீன் மட்டும் கிடையாது. இன்னொரு விஷயம் வந்து இன்னொருத்தன் பண்றதே நான் பண்ணேன் அப்படின்னா அவன மாதிரி எனக்கு உடம்பு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ நாங்களாம் பார்த்தீங்கன்னா இனிஷியலா வந்து இவர் பண்றதை பார்த்து இவரு மாதிரி உடம்பு வந்து நட்ஸா பண்ணிட்டு இருந்தோம். ஆனா போக தெரியுது நாங்க என்ன தலைகீழ்னாலும் என்ன பண்ணாலும் இவர் மாதிரி பிசிக் எங்களுக்கு வராது, அதேதான் இவரு தலைகீழ்னாலும் எங்களை மாதிரி பிசிக் வராது இருக்கு. ஏன்னா ஈச் பாடி இஸ் டிஃப்ரெண்ட். உங்களோட பெஸ்ட்டை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க பார்த்தோம்னா ஏன்னா வந்து போன் டென்சில இருந்து ஆரம்பிச்சு உங்களோட லிம் லெங்த், அதாவது ஹைட்டு, ஷோல்டர் வித், வெயிஸ்ட் ரேஷியோ, மசில் இன்சர்ஷன்ஸ், பைசெப்ஸ் வந்து எந்த ஷேப்ல இருக்கு, ஷோல்டர் எந்த ஷேப்ல இருக்கு, லெக் எந்த ஷேப்ல இருக்கு. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு லெக் ட்ரைனிங் பண்ணுவாங்க, ஆனா லெக் மசில்ஸ் அவங்களுக்கு அவ்வளவு பெருசா டெவலப் ஆகுது. அந்த மாதிரி அதெல்லாம் வந்து மென்ஸ் பிசிக்ல வந்து பண்றது கரெக்டா இருக்கும். இதுதான் நான் பாடி பில்ட் தான் பண்ணுவேன்னு சொன்னா அதெல்லாம் அச்சீவ் பண்றது பெரிய லெவலில் போக முடியாது. இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ நீங்க வந்து சொன்னீங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிசிக்ஸ்ல வந்து நீங்களே உங்களே எக்ஸாம்பிளா சொன்னீங்க இல்லையா. ஸோ இதுல வந்து யாருக்காவது ஒரு விஷயத்துல வந்து அட்வான்டேஜ் இருக்கா? ஸோ எனக்கு இது அட்வான்டேஜ், இவருக்கு அது அட்வான்டேஜ் அப்படின்னு ஒரு பாடியை பார்த்தீங்க அப்படின்னா என்னால மென்ஸ் பிசிக்ல வந்து ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். இப்போ இன்டர்நேஷனல்ஸ்க்கு வந்து நான் ரொம்பலாம் எஃபர்ட் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கோல்டு பண்ணிட்டு வந்துட்டான். ஓகேவா, அந்த மாதிரி தான் அவனுக்கு. அதே மாதிரி மிஸ்டர் வேர்ல்டு எல்லாம் போனீங்கன்னா அவன் ஈஸியா வந்து வின் பண்ணிட்டான். பிகாஸ் he's born as a natural bodybuilder. ஓப்பன் பாடி பில்டிங்கான ஒரு பெர்ஃபெக்டான ஆள். ஆக்சுவலா இவன் வந்து வெறும் பாடி பில்டிங் மட்டும் தான் சொல்லியிருக்கான். ஒரு எப்படி சொல்றது, வெர்சடைல் அத்லீட். இவர் வந்து பாக்ஸிங், கராட்டே எல்லாமே பண்ணுவார். இவருக்கு வந்து இந்த மசில் வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். அண்ட் தென் வெயிட், ஹெவி வெயிட் ட்ரைனிங்க்கு இவருடைய மசில் ஒர்க் ஆகும். அட் த சேம் டைம் இந்த ரிஃப்ளெக்ஸ் மொபிலிட்டி ஓரியன்டாகவும் இவருக்கு வந்து இந்த மசில்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகும். இதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக் ஃபீச்சர்ஸ். நான் பாடி பில்டிங் பண்றது தலையில் எனக்கு கஷ்டப்படுறதுக்கு எனக்கு ஒரு மெடல் கிடைச்சது, அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ மற்றபடி உங்களுக்கு அந்த ஃபிளெக்சிபிலிட்டியில இன்னும் வந்து அட்வான்டேஜ் அதிகம். ஆமா, அந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி எனக்கும் அவனுக்கும் எல்லாம் இருக்காது. இவன் வந்து ரொம்ப வெயிட் ஹெவி வெயிட் ட்ரைனிங் 140 kg 160 kg லிஃப்ட் பண்ணுவான். அட் த சேம் டைம் ஓப்பனா ஸ்பிளிட் பண்ணி உட்காரு. நான் இன்னும் அதான் என்ன கேட்கறேன்னா, லைக் இப்போ ஒரு மசில்ல வந்து என்ன ஒரு டிஃபரன்ஸ்? ஐ மீன் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய மசில்ல ஃபேட் சேர்றது அப்படிங்கிறது சேராததுங்கிறது ஒரு ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அவங்களுக்கு அப்போ எல்லாத்துலயுமே மெரிட் அண்ட் டிமெரிட் இருக்கு. ஃபேட்டே இல்லாம இருக்கிறதுல எனக்கு டிமெரிட்ஸும் இருக்கு.
ஓகே, மெரிட் உங்களுக்கு பாக்குறதுக்கு அப்பா எவ்வளவு சாப்பிட்டாலும் இவருக்கு ஃபேட் ஆகாது, அதனால இவர் வந்து சூப்பர் ஜாலி 6 பேக்ஸ் எனி டைம் வச்சிருக்காரு அப்படின்னு இருக்கும். அப்படி கிடையாது. எனக்கு வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப கஷ்டம். நான் வந்து 65-70 மெயின்டைன் பண்றதுக்கு இவங்களுக்கு ஈக்குவலா இவங்க இந்த ஹைட்டுக்கு இந்த வெயிட்டுக்கு இவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதையும் நான் சாப்பிடணும். அதே மாதிரி நான் ப்ரோட்டீன் அதிகமா எடுத்துக்க முடியாது, கார்போஹைட்ரேட் அதிகமா எடுத்துக்கணும். இது நீங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஏன் கார்போஹைட்ரேட் போய் யாராவது சாப்பிடுவாங்க? ஆமா, ரைஸ் நான் நிறைய எடுத்துக்கணும், ப்ரோட்டீன் 30% இருந்தா போதும். ஓகேங்களா, ஃபேட் 10% இருக்கும், மீதி ஃபுல்லா கார்போஹைட்ரேட் வேணும். அப்படி இருந்தா மட்டும்தான் என்னால மசில் மாஸை டெவலப் பண்ண முடியும். இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட், ப்ரோட்டீன் 50% வரணும், மீதி கொஞ்சோண்டு 10%, 40% தான் வந்து கார்போஹைட்ரேட் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி மசில் டு மசில் மாறும். அது நீங்க பண்ண பண்ண உங்களுக்கா தெரிய ஆரம்பிச்சு. நான் இந்த வெயிட் கெயின் அண்ட் வெயிட் லாஸ் இதை பற்றி நான் வந்து பேச விரும்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் போய் ஒரு ரூக்கியாக ஜாயின் பண்ணுற பிகினராக ஜாயின் பண்ணால் ஒன்று வெயிட் கெயின் பண்ணணும்னு போய் சேருவாங்க, இல்லைனா வந்து லாஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ வெயிட் கெயின் அப்படின்னும் போது அதில் என்ன மாதிரியான ஒரு ப்ரோட்டோகால்லாம் நீங்கள் ஃபாலோ? சரி, ரெண்டுமே வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆனால் ஈஸி கிடையாது. சிம்பிள் இன் சென்ஸ் போகிற பாதை இதுதான் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் போகிற பாதை ஒரு லாங்கான பாதை தெரிஞ்சதுக்கப்புறம் ஷார்ட்கட் நிறைய பற்றி விடுவாங்க. வெயிட் லாஸ்க்கு இன்னும் ஈஸியாக நான் என்ன பண்ணலாம், மசில் கெயின் ஆகிறதுக்கு இன்னும் ஈஸியாக என்ன பண்ணலாம், அந்த மாதிரி விஷயம் நிறைய பேர் போய் மாட்டிக்கிறாங்க. இப்போ வந்து பொதுவாக வந்து வெயிட் லாஸ் அப்படின்னா ஃபிட்னஸ்லேயே பண்ணக்கூடிய ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் வெயிட் லாஸ் தான். சரி, இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ நீங்கள் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்க, பட் சரி இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 5 கிலோ குறைக்கணும்னா என்ன பண்ணுவீங்க, நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். சாப்பிடாம இருப்பேன், எல்லாம் கொஞ்சம் குறைச்சிப்பேன், சாப்பாட்டோட அளவு குறைச்சிப்பீங்க, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவீங்க. இது பண்ணாலே வெயிட் லாஸ் ஆகும். ஓகேவா? நிறைய பேர் வந்து இந்த வெயிட் லாஸ்ன்றது வந்து ஏதோ கம்ப சூஸ்திர மாதிரி வந்து பெருசாக போய் நினச்சிக்கிட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டாக வச்சுக்கிறாங்க. சிம்பிள் தான். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்க வந்து ஃபஸ்ட் டைம் அவங்க ஒபீஸாக இருக்காங்க, அவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட் எப்படி ஒரு டயட் ஷெட்யூல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக வந்து ஜிம்முக்கு போகிற நிறைய பேர், இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற நிறைய பேர் ரொம்ப கம்மியான கேலரி எடுத்துக்கு டயட் ஃபாலோ பண்ணுறது, ரொம்ப வந்து அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணி டயட் ஃபாலோ பண்ணுறது, சாப்பிடாமலே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் நான். இப்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பிகினர், நீங்கள் வந்து ஒரு டயட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு 1500 கேலரியில் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட்டும் குறையுது. ஆனால் எவ்வளோ நாள் உங்களால் அந்த கம்மியான ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 மாதம் ஃபாலோ பண்ணுவீங்க, 6 மாதம் ஃபாலோ பண்ணுவீங்க, வெயிட்டும் குறையும். அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரெடிஷனில் என்ன சாப்பாடோ அதான் எல்லார் வீட்லையும் சாப்பிடுவாங்க இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் ஒருத்தங்களுக்கு. ஏன்னா ஒரு டயட் அப்படின்னு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்கள் லைஃப் ஸ்டைல் ஒரு பார்ட்டாக இருக்கும். வெறும் 3 மாதத்துக்கு மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், 6 மாதத்துக்கு மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன், என் வெயிட்டை குறைக்கிறதுக்கு மட்டும் தான் டயட்டை ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி இருக்கக்கூடாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் காலைல வந்து ஒரு நார்மலாக இப்போ நீங்கள் ரெகுலர் லைஃப் ஸ்டைலில் இருக்கீங்க, காலைல ஒரு 5 இட்லி சாப்பிட்றீங்க, ஓகேவா? மதியம் வந்து ஒரு 250 கிராம் 300 கிராம் ரைஸ் சாப்பிட்றீங்க, ஓகேவா? நைட்டு வந்து ஒரு 5 சப்பாத்தி சாப்பிட்றீங்க. இது உங்கள் நார்மல் ஃபுட்டு. இப்போ இதே நீங்கள் எப்படி டயட்டாக கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலைல வந்து ஒரு 3 இட்லி 4 இட்லி சாப்பிட்றத 2 இட்லியாக மாற்றிக்கோங்க, கூட ஒரு 4 எக் ஒயிட் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? கார்போஹைட்ரேட்டும் கிடச்சிச்சு, கேலரிஸும் கம்மியாகிடுச்சு, ப்ரோட்டீனும் வந்துருச்சு, ஓகேவா? மதியம் ஒரு 300 கிராம் 400 கிராம் ரைஸ் சாப்பிட்றீங்களா, 200 கிராம் ரைஸ் சாப்பிடுங்க, கூட வந்து ஒரு 100 கிராம்ஸ் 150 கிராம் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரோட்டீனும் கிடச்சிச்சு, கார்போஹைட்ரேட்டும் கிடச்சிச்சு, கூட ஒரு வெஜிடபிள்ஸ் 100 கிராம் ஆட் பண்ணுங்க, ஃபைபரும் கிடச்சிச்சு. இன் பிட்வீனில் டீ காஃபி எதனா குடிக்கிறீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு க்ரீன் டீ இல்லை பிளாக் காஃபி 0 கேலரி ட்ரிங்க் எதனா ஆட் பண்ணிக்கோங்க. நைட் ஒரு 4 சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னா 2 சப்பாத்தி ஆட் பண்ணிவிட்டு மீதி ஒரு 3 எக் ஒயிட்டு இல்லை ஒரு 100 கிராம் சிக்கனு, வெஜிடபிள்ஸு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியாக வரும் நம்ம பயன்படுத்தல. அப்படிங்கிற பேலன்ஸ்டு டயட்ன்றதை தாண்டி இப்போது இந்த உங்களோட லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஃபுட்டையே மாடிஃபை பண்ணி இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும், உங்களால் இதை லாங் டேர்ம் ஃபாலோ பண்ண முடியும். இதுவே நான் சாப்பாடே சாப்பிட மாட்டேன், ரைஸை ஃபுல்லாக கட் டவுன் பண்ணிடுறேன், வெறும் வந்து சப்பாத்தி மட்டும் சாப்பிட்றேன், வெறும் ப்ரோட்டீன் மட்டும் சாப்பிட்றேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா எவ்வளோ நாள் அந்த ஃபுட்டை உங்களால் ஃபாலோ பண்ண முடியும்? நீங்கள் பல்ல கடிச்சிட்டு ஃபாலோ பண்ணுவீங்க. பல்ல கடிச்சிட்டு ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக எலிவேட் ஆகும், கார்டிசால் ஹார்மோன் அதிகமாக எலிவேட் ஆகும். அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்க, கார்டிசால் அதிகமாக எலிவேட் ஆச்சு அப்படின்னாலே உங்கள் வெயிட் லாஸ் ப்ராசஸ் டிலே ஆகும். ஸ்டார்வேஷன் உள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க பாடி இருக்கிறத தக்க வச்சுக்க தான் பார்க்கும், ஓகேங்களா? ப்ளஸ் அது மட்டும் இல்லாம வெயிட் லாஸா இருக்கட்டும், மசிக்கணும், ஃபிட்னஸ் இன் ஜென்ரல் இவர் சொல்லிக் கொடுக்கப்படி நாங்க கத்துக்கிட்ட விஷயம்னா பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி பண்ற ஒரு விஷயம், ஓகேங்களா? ஆமா, ரொம்ப போட்டு பல்ல கடிச்சு நான் வந்து எனக்கு 6 மாசத்துல கல்யாணம் இருக்கு, நான் வெயிட் லாஸ் பண்ணோம், அது கூட ஹெல்த் ரிவர்ஸ் பண்ணோம், 10-15 வருஷமா வந்து வெயிட் கெயின் ஆகிறத பார்த்துட்டு ஹெல்த் மோசமாகிறத பார்த்துட்டு அது 6 மாசம் ரிவர்ஸ் பண்ணாங்கன்னா எப்படி? ஃபர்ஸ்ட் டயட்டு ஒர்க் அவுட்டை தாண்டி ஃபர்ஸ்ட் உங்கள் லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணு. ஸ்லீப் ஒழுங்கா இருக்கா, ஸ்ட்ரெஸ் நல்லா தூங்குறீங்களா, ஒரு 8 மணி நேரம் தூக்கம் ஒழுங்கா இருக்கா, அன்ஹெல்த்தியாக சாப்பிட்றது ஹெல்த்தியாக மாற்றுங்க, ஃபர்ஸ்ட் ஒழுங்காக தூங்க, ஸ்ட்ரெஸ் அதிகமாக கண்ட்ரோல் பண்ண பாருங்க. யாரும் இது வரைக்கும் வந்து கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. ஜிம்ல வந்து நீங்க வெயிட் ட்ரைனிங்கோ இல்லை வெயிட் கெயின், வெயிட் லாஸ்க்கோ இல்லை வெயிட் கெயின்க்கோ யாரா இருந்தாலும் கொஞ்சமாவது நீங்க எடுக்கிற டயட்டா இருந்தாலும் சரி, ஜிம்முக்கு போறதா இருந்தாலும் சரி, நீங்க ஃபேஸ் பண்ற சேலஞ்ச் என்ன? நீங்க வந்து ஒரு பிகினர் வராரு, அவர் வந்து உங்ககிட்ட இந்த வெயிட் லாஸ் கேட்கறாரு அப்படின்னா
அவங்க என்ன வெயிட் சேலஞ்சஸ் லாஸுக்கு நான் வந்து சேலஞ்ச் வந்து அவங்க கன்சிஸ்டன்சியா வர வைக்கும். அவங்க எடுத்த உடனே வந்து டயட் கொடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் திங் அவங்கள ஃபர்ஸ்ட் நான் ஒரு 10-15 டேஸ்க்கு நீங்க வீட்ல இதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டு இருந்தீங்களோ அதை அப்படியே சாப்பிடுங்க. நான் அதுல கையே வைக்கல. ஒரு 15-20 டேஸ்ல அவங்களுக்கு வந்து பண்ற ஒர்க் அவுட்ல கார்டியக் ஆக்டிவிட்டியில எப்படியா இருந்தாலும் 1 கிலோ 2 கிலோ இனிஷியலா கொஞ்சம் கம்மியாகும். அதுல அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. அடுத்த 15-20 டேஸ் கழிச்சு வெறும் டின்னர் மட்டும் கை வைப்பேன். டின்னர்ல மட்டும் அவங்க சொன்ன மாதிரி ஒரு பேசிக் லெவல் ஆஃப் கார்போஹைட்ரேட், கொஞ்சோண்டு ப்ரோட்டீன், கொஞ்சோண்டு ஃபைபர்ன்ற மாதிரி கொடுத்துருவோம். அதுல இன்னும் கொஞ்சம் நல்லா கம்மியாகும். அடுத்த 1 மந்த் கழிச்சு தான் நான் மத்தியான சாப்பாட்டுக்கே கை வைப்பேன். அதுக்கு மாதிரி ஒரு 3 மாச டிராவல்ல கொஞ்சம் கொஞ்சமா பழகிருப்பாங்க. பழகி போயிடும். அவங்களுக்கு எடுத்த உடனே மாறுறது கண்ணுக்கே தெரியாது. ஆமா தெரியாது. எடுத்த உடனே இந்த மாதிரி இதுதான் டயட், இதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே நீ இதுக்கு முன்னாடி நேத்து சாப்பிட்டதெல்லாம் முடிஞ்சு போச்சு நேத்தோட, இதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொன்னா கொஞ்ச நாள் அவனே வந்து 3 மந்த்ஸ்க்குள்ளே விட்டுட்டு. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா மக்களுக்கும் ஒரு கொஞ்சம் அவேர்னஸ் வரணும். என்னன்னா நான் வந்து ரொம்ப ஷார்ட்ஸ் பண்ண வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து எந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வெயிட் குறைக்கிறாங்க. ஒரு நாளில் வந்து 5 கிலோ குறைக்கிறது, ஒரு மாதத்தில் வந்து 5 கிலோ குறைக்கிறது, இந்த மாதிரி இடத்த தேடி போகிறாங்க. வெயிட் லாஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 வருஷம் வெயிட் கெயின் ஆகிறது வந்து உங்களுக்கு ஒரு நாள்லையோ இல்லை ஒரு மாதத்தையோ கெயின் ஆக போகிறது கிடையாது. வருஷ கணக்கில் நீங்கள் அப்படியே விட்டுறீங்க. அது வந்து நீங்கள் 3 மாதம் இல்லை ஒரு மாதமே குறைக்கணும் அப்படின்னு நினச்சேன். அப்படி எனக்கு கல்யாணம் வருது, எனக்கு வந்து ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே நான் வந்து ட்ரிம் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். எப்படி வெயிட் லாஸ் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். அது நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. as a professional நீங்களும் வந்து சேம் அதே டியூரேஷன் அதே டைம் எடுத்து தான் எவ்ரிதிங் டேக்ஸ் டைம். ஸோ எதுவுமே உங்களுக்கு வந்து சரி, இந்த ஒரு நாள் 5 கிலோ குறைக்கிறது 10 கிலோ குறைக்கிறது ஒன்றும் மாயாஜாலம் கிடையாது. எல்லாராலையும் இதை பண்ண முடியும். ஓகேங்களா, நாங்க பாடி பில்டிங் பண்ணிருக்கோம், லைக் ஃபைட்டர்ஸ் ரெடி பண்ணிருக்கோம், பவர் லிஃப்டர்ஸ் வந்து வெயிட் கட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்களாம் வந்து ஒரு நாள் 5 கிலோ 6 கிலோ குறைக்கிறாங்கல்ல, நீங்க நோட் பண்ற விஷயம் வெயிட் குறைய தவிர அவங்களோட உருவம் மாறுதா, இன்னும் ஃபிட் ஆகுறாங்களா நீங்க இன்னைக்கு அதை பாத்துக்கீங்களா? ஆக மாட்டாங்க. ஏன்னா அந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது டெம்பரரி வெயிட் லாஸ். ஒரு நாளைக்கு நீங்க வந்து வாட்டர் கட் பண்ணி போய் வந்து அவங்கள ஸ்டீம் பாத் எடுக்க வச்சு அவங்களை டீஹைட்ரேட் பண்ணீங்க, நல்லா ஸ்வெட்டா வச்சிங்க அப்படின்னா வாட்டர் வெயிட் அப்படிங்கிறது உடம்புல இருந்து குறையும். அது பாத்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ், ஆத்லீட்ஸ், பாடி பில்டர்ஸ் இந்த மாதிரி ஆளுங்க ஒரு வெயிட் கேட்டகரி கீழே பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 100 கிலோ 90 கேஜி நான் வந்து கட் பண்ணோம் அப்படின்னா என்னால் அது ஒரு 3 வாரத்துல கூட பண்ண முடியும். ஆனா எனக்கு கூட சேர்த்து மசில் லாஸும் ஆகும். என்னோட பாடி வந்து ப்ராப்பரான ஒரு ஃபார்ம்ல அந்த வெயிட் லாஸ் ஆகாது. இதே நான் ஒரு 6 வாரம் எடுத்துக்கிறேன் இல்லை ஒரு 8 வாரம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா என் பாடி அது ஏற்ற மாதிரி என்ன ரெடி பண்ணி என்னால் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வெயிட் லாஸ் வந்து இமீடியட்டா பண்ணி காமிக்கிறது அப்படிங்கிறது, நான் தண்ணி கட் பண்ணிட்டு வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்னா திருப்பி அடுத்த நாளே வெயிட் ஏற போகுது. ஓகே, அது ஒன்றும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது. கரெக்ட். ஸோ நிறைய பேர் அந்த வாட்டர் கட் பண்ணுறதுன்றது டெம்பரரி வெயிட் லாஸ் தான். ஓகே, கிரேட். இப்போ வந்து நம்ம வெயிட் கெயின் அப்படின்றதுக்கு போகலாம். நிறைய பேருக்கு வந்து அந்த வெயிட் கெயின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஐ மீன் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்து மாஸ் ஹியூஜாக தெரியணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வெயிட் கெயின் அப்படின்னு. ஸோ இந்த வெயிட் கெயின் வந்து ஆஸ் ட்ரைனர்ஸாக நீங்கள் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? சரி, நான் பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்ன? ஓகே, அதுக்கு முன்னாடி மட்டும் சிம்பிளாக கேள்வி கேட்குறேன். ஒரு பெரிய மரத்தை வெட்டுறது கஷ்டமா இல்லை ஒரு விதைய மரமா மாத்துறது கஷ்டமா? விதைய மரமா பண்ணுறது. விதைய மரமா மாற்ற கஷ்டம். ஏன்னா growth அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. வெயிட் லாஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லிடலாம், இந்த டியூரேஷன்ல நீங்க போட்டு இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் நடக்கும். ஏன்னா இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம கம்மி பண்றோம். மசில் கெயின் அப்படின்றப்போ கம்மியா இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம பெருசு பண்ணோம் அப்படின்றப்போ அது எவ்வளவு டைம் எடுக்கும், அது எவ்வளவு எஃபர்ட் எடுக்கும். அதுக்கான டைம், அதுக்கான எஃபர்ட், அதுக்கான கன்சிஸ்டன்சி நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்க ஜெனட்டிக்ஸ் அலோவ் பண்ற வரைக்குமே உங்களுக்கு மசில் பில்டிங் ஆகும். அண்ட் மசில் பில்டிங் முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் தான் பில்ட் ஆகும். ஏன்னா எடுத்தோடனே ஒருத்தங்க போய் ட்ரெயின் பண்றாங்க அப்படின்னா ட்ரைனிங்கான அடாப்டேஷன்ஸ் உங்களுக்கு மொத்தம் நிறைய அடாப்டேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து உங்க நர்வ் ஃபயரிங், பிரெயின்ல வந்து நர்வ் சப்ளை போகுது அப்படின்னா இந்த வெயிட் எப்படி ஹேண்டில் பண்ணும். லைக் உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ் ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்னா ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் போறீங்க அப்படின்னா மொபிலிட்டி, ஃபிளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நீங்க ஒரு ஆக்டிவிட்டி பண்றீங்க அப்படின்னா மேபி நீங்க வந்து ஒரு 1 கிலோமீட்டர் நீங்க ரன்னிங் போறீங்க, அதை முதல் நாள் பண்றப்போ உங்களுக்கு எவ்வளவு எஃபர்ட் எடுக்கும், எவ்வளவு எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும். 10 நாள் பண்றீங்க அப்படின்னா அதே ஆக்டிவிட்டிக்கு உங்க பாடி கம்மியான எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணும். ஏன்னா உங்க பாடி அதுக்கு பழகிரும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம், அந்த மாதிரி அடாப்டேஷன்ஸ் நடக்கிறப்போ உங்க பாடியை கொஞ்சம் கொஞ்சமா அந்த லிமிட்ஸை புஷ் பண்ணீங்க அப்படின்னா மசில் growth அப்படிங்கிறது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஓகேங்களா, இவன் இந்த ஆக்டிவிட்டி பண்றான், எனக்கு ரிகவரிக்கு இவ்வளவு இன்டேக் கொடுக்குறான், அதனால நான் மசில் பில்ட் பண்ணாதான் இந்த ஆக்டிவிட்டினால இன்னும் பெட்டரா பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராசஸ் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. மசில் பில்டிங் அப்படிங்கிறது ஒரு வருஷம் 2 வருஷம் நடக்கிற விஷயம் கிடையாது. மேபி சில பேருக்கு எக்ஸ்ட்ராடினரியா ஜெனடிக் இருக்கலாம், மசில் அவ்வளவு சீக்கிரம் அவங்க வளரலாமே தவிர மசில் பில்டிங் அவங்க ப்ராப்பரா பண்ணும். வெயிட் கெயின் அப்படிங்கிற விஷயம் ப்ராப்பரா பண்ணோம்னா நிறைய டைம் எடுக்கும், நிறைய எஃபர்ட் எடுக்கும், அதை ஜாலியா பண்ணும். அதெல்லாம் தாண்டி கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சரி, எங்க போனாலும் அங்கதான். ஆமாம், ஏன்னா இப்போ பொதுவாக நிறைய பேர் கொடுக்குற சில்லியான எக்ஸ்கியூஸ் என்ன அப்படின்னா எனக்கு ஜிம்முக்கு போகிறது டைம் இல்லை, ஒர்க் அவுட் பண்ணுறது டைம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி சொன்ன மாதிரி. உங்ககிட்ட வந்து 24 மணி நேரம் டைம் இருக்குது. 24 மணி நேரம் டைமில் ஒரு 45 மினிட்ஸ் உங்களால் உங்களோட ஹெல்த்துக்காக உங்களோட பாடிக்காக செலவு பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் பிஸியான ஆள் யாருன்னா? சரி, இந்த மாதிரி சொன்ன பீப்புள் எல்லாமே வந்து நாங்களும் பார்த்துருக்கோம். ஏன் கிளைண்ட்டே ஒருத்தர் இருக்காரு, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் அவருக்கு மேரேஜ் ஆகி ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 45 இயர்ஸ் தான் என்கிட்ட ஜாயின் பண்ணாரு. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவரு கொடுத்த அந்த எக்ஸசைஸ் சொல்லலாம், ஜிம்முக்கு ஏன்னா கன்சிஸ்டண்டா வர முடியல,
ஜிம்மு கன்சிஸ்டன்ட் இருந்தா அவர் வந்து 3 டைம் ஜோன்ல ஒர்க் பண்ணிருந்தாரு. யூஎஸ் டைம் ஜோன்ல, மிடில் ஈஸ்ட் டைம் ஜோன்ல, ஆஸ்திரேலியா டைம் ஜோன்ல. ஸோ அரௌண்ட் த கிளாக் ஒர்க் இருக்கும். ஓகேங்களா? ஃபேமிலி இருக்கு, குழந்தைங்க இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, எல்லாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். 24 மணி நேரத்துல இந்த பர்சன் வந்து என் டைபிள்னு சொன்னா அந்த எக்ஸ்கியூஸ் ஏத்துக்க முடியாதா? பட் அப்படிப்பட்ட ஒரு பர்சன் கூட ஒரு நாளைக்கு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த விஷயம் அவருக்கு பிடிச்சிருக்கு. வீட்டில் சரி ஓகே ஃபேமிலிக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்றதுல 1 hour கட் பண்ணி இங்க வந்து அவர் ஹெல்த்துக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. இந்த வயசு 45 வயசுல டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால இதே டைமா அவரால் 70-80 வயசுல ஸ்பெண்ட் பண்ண முடியும். சரி ஓகே ஃபேமிலி டைம் மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா அவர் பையனை கூட்டி ஜிம்முக்கு கொண்டாரு, ஒய்ஃபை கூட்டி ஜிம்முக்கு கொண்டாரு. ஸோ ஜிம் அப்படிங்கிறது இப்போ நீங்க டைம் ஃபேமிலிலேருந்து வெளியே வருது, ஒர்க்லேருந்து வெளியே வருது அப்படிங்கிறத விட இது ஒரு ஃபேமிலி பாண்டிங்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா எண்ட் ஆஃப் த டே நீங்க ஃபிட்னஸ் கத்துக்கிட்டீங்கன்னா உங்க அப்பா அம்மாக்கு நீங்க சொல்லி தரலாம், பசங்களுக்கு நீங்க சொல்லி தரலாம், ஒய்ஃபுக்கு நீங்க சொல்லி தரலாம். ஒரு ஃபேமிலியே ஹெல்த்தி ஆகிறதுக்கு 1% ஃபிட்னஸ் கத்துக்கிட்டா போறோம். அதெல்லாம் தாண்டி ஒரு ஃபிட்னஸ் அப்படின்னா நீங்கள் அதை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ஒருத்தவங்க இப்படி இருந்தால் ஃபிட் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? உங்ககிட்ட நான் கேட்குறேன். அவங்களுடைய பிஎம்ஐக்கு கரெக்டாக இருக்காங்களா அப்படின்றது. அது ஹெல்த் வைஸ் ஓகே. சடனாக பார்த்தோன்னா லிப்ஸ் அப்பியரன்ஸ். இப்போ ஜென்ரலாக நல்ல ஒரு மசில் மாஸோட இருக்காங்கன்னா அவங்க வந்து ஃபிட் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம் இல்லையா? ஆக்சுவலி ஒரு ஃபிட்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களோட வேலைகளை யாரோட எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் நீங்களே பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிட்டு. லைக் உங்களோட பாடி நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், உங்களுக்கு மொபிலிட்டி நல்லா இருக்கணும், ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கணும், ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் நல்லா இருக்கணும். இது ஒன்று. திடீர்னு நீங்கள் ரோட் நடந்து போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு உங்களோட பர்ஸை யாரோ அடிச்சுட்டு போயிட்டாங்க, அவனை ஓடி போய் பிடிக்கிறதுக்கு உங்கள் என்டியூரன்ஸ் இருக்கணும், அதுவும் ஃபிட்னஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் உங்களை வந்து யாரோ வந்து நைட்டு நீங்கள் நடந்து போய்ட்டு உங்களை யாரோ தாக்க வராங்க, ஏதோ ஒரு டிஃபென்ஸ் ஸ்கில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதுவும் கைண்ட் ஆஃப் ஃபிட்னஸ். வீட்டில் வந்து சிலிண்டர் கீழே வச்சுட்டு போயிட்டாங்க, அதை தூக்கிட்டு போய் உங்கள் வீட்டில் வைக்கணும். ஓகேவா? அந்தளவுக்கு உங்கள் ஸ்ட்ரென்த் இருக்கணும், இதுவும் ஃபிட்னஸ். மசில்ஸை வச்சுக்கிறது மட்டுமே வந்து ஃபிட்னஸ் நீங்கள் டிஃபைன் பண்ண முடியாது. ஓகேவா? உங்களுக்கு நல்ல என்டியூரன்ஸ் லெவலில் இருக்கணும், நல்ல ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இருக்கணும், நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி மொபிலிட்டி நல்லா இருக்கணும், நல்ல ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். இது எல்லாமே சேர்ந்து தான் ஃபிட்னஸை தவிர்த்து வெறும் மசிலை மட்டும் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்ல நம்ம சொல்ல முடியாது. இதெல்லாம் கேட்கும்போது இவ்வளவும் வேணுமான்னு இருக்கும். பட் ஆனால் எல்லாம் பேசிக்ஸ். பட் as a beginner-ஆ வந்து வெயிட் கெயினில் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் நீங்கள் பார்க்குறது? மசில் கெயினுக்கும் வெயிட் கெயினுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸை வந்து புரிஞ்சுக்கிறது. போயிட்டு ஃபேட் ஐட்டம்ஸ் ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஹை கேலரி சாப்பிட்டா நல்ல வெயிட் கெயின் ஆகிடும் அப்படின்னு சொல்லி மசிலாக டெவலப் பண்ணி வெயிட் கெயின் பண்ணுறது தான் வந்து ஒரு நல்ல வெயிட் கெயினுக்கான இது. ஸோ அதுக்காக உடனே போயிட்டு நாளைக்கு இருந்துச்சு நான் வந்து ஒரு கிலோக்கு 2 கிராம் 3 கிராம் ப்ரோட்டீன் எடுத்துப்பேன்னு சொன்னால் அதுவுமே ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி 1 year எடுத்துக்கும், 3 months ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணும். வெயிட் காம்பவுண்ட் மூவ்மெண்ட்ஸ் நிறைய ட்ரை பண்ணி பார்க்கணும். ஃப்ரீ வெயிட்ஸில் பார்பல்ல டம்பிள்ஸ்லாம் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமேல தான் என்ன ஜெனட்டிக், எவ்வளோ மெட்டபாலிசம், என்ன மாதிரியான மசில் இன்சர்ஷன்லாம் உங்களுக்கு இருக்குன்னே உங்களுக்கு தெரியும். அது தெரியறதுக்கு ஒரு 6 மாசத்துலேருந்து 1 வருஷம் ஆயிடும். அந்த 1 year கழிச்சு தான் நீங்க வந்து ஓகே இதெல்லாம் நம்ம கரெக்டா இருக்கும் போல அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா மசில் பில்ட் பண்ணி ஒரு 75-80 kg நீங்க வந்து வெயிட் கெயின் பண்ண முடியும். அப்படி இருந்து கூட ரொம்ப ஃபாஸ்ட் மெட்டபாலிசமா இருந்தா நீங்க பார்த்து இன்னும் ஒரு 2-3 years எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் உங்கள் தனித்தனியாக உங்கள் எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியான மசில் டு ஒர்க், பட் எது ரொம்ப கஷ்டமான மசில் டு ஒர்க் அவுட்? இது வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ஃபிட்னஸ் அப்படின்றது எக்ஸசைஸ் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஸோ நான் ஃபிட்னஸ்ன்றதை தாண்டி எக்ஸசைஸ்ன்றதை தாண்டி நான் வந்து சிலம்பம் கிளாஸ் போயிட்டுருக்கேன், பாக்ஸிங் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஜென்ரலாக ஃபிட்னஸ் அப்படின்றது நான் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி தான். ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒர்க் அவுட் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எனக்கு லோயர் பாடி ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும், லெக்ஸ் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ரேராக இருக்குது அந்த லோயர் பாடி ஒர்க் அவுட். நீங்கள் பொதுவாக வந்து நிறைய பாடி பில்டர்ஸ் கேட்டிங்கன்னா உங்கள் லோயர் பாடி ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப பொதுவாக இல்லை. நீங்கள் 99% எல்லா பாடி பில்டர்ஸும் சொல்றது லோயர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வராதுங்க. ஏன்னா ஸ்குவாட் அப்படிங்கிறது பேசிக் மூவ்மெண்ட் யோசிச்சு பண்ணல. உட்காந்து மேலே எழுச்சிக்கிறோம், முதுகு பின்னாடி ஒரு 100-200 கிலோ போட்டு உட்காந்து எந்திரிப்போ நம்ம கீழே போயிடுவோம். ஆனால் மேலே வர முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு டிலே மேலே கொஞ்சம் புஷ் பண்ணி வரப்போ ஒரு ரிலீஸ் நம்மளுக்கு கிடைக்கும். லைக் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து ஸ்குவாட்ஸா இருக்கட்டும், டெட் லிஃப்டா இருக்கட்டும், இது ரெண்டை தாண்டி வேற இந்த எக்ஸசைஸும் அந்த ஃபீலிங் கொடுக்காது. அது மட்டும் இல்லாமல் பேசிக்காகவே பெண்ணுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங் இது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அது ஒரு சேலஞ்ச் மாதிரி நமக்கு போயிடும். கீழே போயிட்டு நீங்கள் மேலே எப்படியாவது வந்துடணும். இப்போ பாடி 65 kg பாடி வெயிட் இருக்குன்னா நான் ஒரு 120 kg ஸ்குவாட் பண்ணுறேன் அப்படின்னும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். போட்டி முடிச்ச உடனே அன்றைக்கி நாள் ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் நினச்சேன் எதுக்கு எடுத்தாலும் ஹாப்பியாகவே இருக்கும். இப்போ இன்னைக்கு நம்ம காலையில் முடிச்சிட்டோம் ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஈவினிங் வரைக்கும் அந்த ஹாப்பினஸ் போயிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஸ்குவாட் ஒர்க் அவுட்டையும் லைஃப் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எப்படி நீங்கள் லைஃப்பில் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு வாட்டி கீழே வந்துட்டீங்க மேலே எழுந்து வருவீங்கல்ல, அதுதான் ஸ்குவாட். மோட்டிவேஷன் வீடியோஸ் நிறைய அந்த ஸ்குவாட்ஸ் தான் வந்து நம்ம வீடியோஸ் யாரு கேட்டாலும் அது பிக்கஸ்ட் மசில் நம்ம பாடியில. செகண்ட் பிக்கஸ்ட் மசில். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய க்ளூட்ல, செகண்ட் வந்து நம்மளுடைய குவாட்ரிசெப். ரெண்டுமே வந்து கீழே இருக்குன்றதுனால உங்களுக்கு ஈஸியா டயர்ட் ஆயிடுவீங்க.
அதனால வந்து இனிஷியலா ஸ்குவாட்ல நீங்க வந்து மாஸ்டர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா ஒன்ஸ் நீங்க அதை மாஸ்டர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது ரொம்ப சேலஞ்சிங்கா போக ஆரம்பிச்சிடும். இன்னும் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும், எப்படியா 200 kg லிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிடணுன்ற மாதிரி உங்களுக்கு அடிக்ஷன் ஆயிடும் ஒரு கட்டத்துக்கு மேல. உங்களுடைய தனிப்பட்ட ஸ்டோரி அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ உங்களிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ நீங்கள் ஐ மீன் ஒரு ஃபர்ஸ்ட் காம்படிஷனாக இருக்கும், இல்லை வேர்ல்டே எடுத்துக்கலாம், மிஸ்டர் வேர்ல்டு நீங்கள் காம்பீட் பண்ணும்போது அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? அண்ட் அது வின் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அதை சொல்லுங்கள். எவ்வளோ சேலஞ்சிங் அது? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 2015 வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜிம்முக்கு போக ஆரம்பித்தேன். ஜிம்முக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறப்போ எனக்கு அது கம்ப்ளீட்டாக ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் என்னுடைய வெயிட் கேட்டகரி வந்து 70 to 75 தான் மேக்ஸிமம் நான் இப்போ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் மெடல் எப்போனா இது வேலூர்